குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நண்டு கடையில் வாங்கி அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் இஞ்சி நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கோம். கேஸ் ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் முதல்ல அதை போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு அதையும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆக விடணும். அது நல்லா வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், கருவேப்பிலை, போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் பாதி அளவுக்கு உள்ளே போட்டு வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆறின பிறகு போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை உள்ளே போட்டுடணும். எண்ணெய்க்குள்ளே போட்டு அது ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, உப்பு, குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டு அது கொஞ்சம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல், நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வெந்திருக்கிறதுனால இது ஒரு 10 மினிட்ஸ் அந்த நண்டுக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்குற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விட்டு நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க மல்லி தழையையும் அதில் போட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி. இந்த நண்டு குழம்பு சளியாக இருக்கும்போது நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு சளியெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இது வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.